ஈவினிங் டைம்னாலே தூப வாசனை வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறப்ப, அது ஒரு பாசிட்டிவ் ஃபீலா இருக்கும். அந்த மாரி தான் ஈவினிங் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளால ஈவினிங் விளக்கேத்த முடியலனா கூட, வீட்ல வந்து இது வந்து நான் வந்து லிவிங் ரூம்க்கு வெளியில தான் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி லிவிங் ரூம்லயோ, வெளியிலயோ இந்த மாதிரி தூபம் வந்து ஏத்தி வைக்கிறப்ப, கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ஃபீலா இருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடே அது ஒரு வாசனையோட நல்லா நிறைஞ்சு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈவினிங் டைம்க்கு அப்புறம் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் டைம்னா, டீ இல்லாம எப்படின்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டின்னருக்காக பாசிப்பருப்பு அடை தான் ஊத்தப் போறேன். அதுக்காக பாசிப்பருப்பு 1 கப் அளவு ஊற வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஊறுனா போதும். ஸோ அந்த நேரத்தில வந்து சில கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன வந்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி தான். கிச்சனோ, வீடோ வந்து ஒரே மாரி லுக்ல இருந்தா நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி இருக்கும். அப்பப்ப நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள மாற்றத்த வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ல இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து கிச்சன வந்து மேக் ஓவர் பண்றேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளீனிங் ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு வந்து இந்த லேடல் அத கரண்டி ஆர்கனைசர் தான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ரொம்ப நாளா நானும் பார்க்குறேன். இந்த கரண்டி இது வைக்கிற இடங்கள் மட்டும் ரொம்பவே கிளம்ஸியா இருக்கும். எனக்கு ரொம்ப கடுப்பா வர மாரி இருக்கும். அங்கங்க நானும் எப்டி எப்டியோ கிளீன் பண்ணி பார்த்தேன். என்னால அத வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல. திரும்பவும் அதே மாதிரி தான் வந்து குப்பையா ஆயிருது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்றப்ப, நம்மளுக்கும் அத பார்க்குறதுக்கு ஆசையா இருக்குங்கிறதுக்காக, இது வந்து டைனிங் டேபிள் போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்தது. இது இப்ப வந்து யூஸ் பண்றதில்ல. ஸோ இந்த ஷீட்ட வந்து இந்த கரண்டி ஸ்டாண்டுக்கு இடையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து இந்த கரண்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக, அதுதான் எடுத்து அதோட அளவ வச்சு நான் வந்து கட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து இத கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இத வந்து கீழ போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்டியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத எடுத்து ஷீட்ட வந்து கட் பண்ணிட்டுருக்கிறேன். திரும்பவும் நம்ம ஏதாவது இந்த மாரி ஒரு ஷீட்டோ, இல்ல ஏதாவது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கிற ஒரு பேப்பர் மாரி இருந்துச்சோ, அத வந்து நம்ம எப்பயுமே த்ரோ பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து சேவ் பண்ணி வைப்போம். கொஞ்ச நாள் வச்சிருந்து பார்த்துட்டு, அது நம்மளுக்கு இனிமே யூஸே இல்லன்னா மட்டுமே அத தூக்கி போடுவோம். ஸோ இந்த ஷீட்ட வந்து நான் எடுத்து பத்திரப்படுத்தி தான் வச்சிருந்தேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வந்து யூஸ் ஆகுங்கிறதுக்காக. இதையே வந்து நான் ஃப்ரிட்ஜில வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து செட் ஆகல. ஸோ, அதுக்காக இது வந்து சின்ன சீட்டா இருக்குங்கிறதுக்காக, இருந்தாலும் வச்சிருப்போம். எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த மாரி எனக்கு யூஸ் ஆகும்னு நான் திங்க் பண்ணதே கிடையாது. ஸோ, திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ, அதனால வந்து இத வந்து கட் பண்ணி உடனே லேடுல வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, பார்க்கவும் இந்த மாதிரி போடவும் லுக்கா இருக்குங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ, அதுக்காகவே நம்ம வீட்டுக்கோ, கிச்சனுக்கோ எந்த பொருள வாங்கணும்னா கூட அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. நல்லா குவாலிட்டியாவே வாங்கலாம். நம்ம பொறுத்திருந்து ஒரு 2, 3 மந்த்ஸ் ஆனாலும் பரவால்ல. பழைய வீடியோலயே சொன்ன மாதிரி, பொறுத்திருந்து ஒரு குவாலிட்டியாவே வாங்குவோம். அவசரப்பட்டு இப்போதைக்கு இந்த இருக்கிற காச வச்சு இந்த பொருள வந்து வாங்கி, இதில வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு சேஞ்ச் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி எதையும் வந்து வாங்கி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சாலும், நம்மளுக்கு விருப்பமே இருக்காது. அந்த பொருளையே நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் நல்லா திரும்பவும் அந்த பொருள வாங்கணும்னு மனசு தோணும். அதுக்கு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி, நம்மளுக்கு தேவையானப்ப அந்த பொருள வாங்குனாலே போதும். இப்போ இந்த ஷீட்ட ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். அந்த இதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பூன் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுட்டேன். குக்கர் வெயிட் போடுறதுக்கு ஒரு சின்ன டப்பா போட்டு வச்சுட்டேன். குழம்பு, சட்னிக்கு யூஸ் பண்ணுற கரண்டியையும் வந்து ஒரு கண்டெய்னர்ல தான் போட்டு வச்சு உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய லேடெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சைடு ஃபில்ட்ரு, லெமன் பிழியிறது, ஸ்மாஷர் இந்த மாரி ஒரு பக்கம் அடுக்கி வச்சுட்டேன். நடுவுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சிலிக்கான் கரண்டி, அதுக்கப்புறம் வந்து பீலர் இதெல்லாம் வந்து வச்சுட்டேன். பார்க்கவே இப்ப நல்லா லுக்கா இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறப்பயாவது கண்டிப்பா மெயின்டெயின் ஆகும்னு நெனைக்கிறேன். ரொம்ப வந்து இத வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ரொம்ப கிளம்ப்ஸியாவே கிடந்துச்சு. இப்ப தான் பார்க்கவும் நல்லா இருக்குது. இது மூலியமா நெறைய பொருள் வந்து காணாம போகாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு ஸ்பூனெல்லாம் அடிக்கடி இப்படி கிளம்ப்ஸியா இருக்கனால காணாம போயிரும்.
சூப்பரா இப்ப வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சின்னதா தான் ஒரு சேஞ்சஸ் அந்த ஷீட்ட விரிச்சதுக்கே பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. சின்ன சின்ன மாற்றத்துல இருந்து தான் ஒரு பெரிய அழகே வந்து உருவாகும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு சூப்பரா லேர்டல் ஆர்கனைசர் வந்து பண்ணிட்டேன். இந்த நேரத்துல வந்து ஃபுல்லா வந்து பாசிப்பருப்பு ஊறிருச்சு. இப்ப இந்த பாசிப்பருப்ப வந்து மிக்ஸர் ஜார்ல உப்பு போட்டு அரைச்சுக்கலாம். ரொம்ப மையா அரைக்க வேணாம். ஓரளவு கொரகொரப்பா இருந்தாலே போதும். இப்ப இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம், கோஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீல வாக்குல தான் கட் பண்ணியிருக்கிறேன். இதோட கொஞ்சமா கேரட்டையும் துருவி போட்டிருக்கிறேன். வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடணும்னா கூட பீன்ஸ் கூட குட்டி குட்டி சாப் பண்ணி போடலாம். நான் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் சீரகம், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். இத அப்படியே நம்ம வந்து அடை ஊத்துற மாதிரி, அடை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். இது வந்து சும்மா அப்படியே இந்த ரொட்டி போடுற மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு வீடியோல தான் பார்த்தேன். இதோட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட்டும், பெருங்காயமும் சேர்த்துருக்கிறேன். உண்மையிலேயே டேஸ்ட்டுமே வந்து நார்மலா நம்ம அடை ஊத்தி சாப்பிடுற மாரி இருந்துச்சு. வேற எந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. நல்லாவே தான் இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் வச்சுக்கிட்டது தேங்காய் சட்னி மட்டும்தான். எப்பவுமே அடைனாலே தேங்காய் சட்னி மட்டும் தான் வைப்பேன். அந்த மாதிரியே இந்த இதுக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. இது கூட ஏதாவது கீரை வகைகள் கூட சேர்க்கலாம். முருங்கைக்கீரை இருந்தா கூட. சூப்பரா, சிம்பிளா, ஹெல்த்தியான ஒரு நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. வெயிட் லாஸ்ல இருக்கவங்கலாம் கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து புரோட்டீன் ரிச் ரெசிபி. குழந்தைங்களுமே இத வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி. நார்மலா நம்ம அடை தோசை டேஸ்ட் மாரி தான் இருந்துச்சு. இதோட முருங்கைக்கீரை இருந்தாலும் சேர்த்துருக்கலாம். டின்னர்லாம் முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தலாம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா புதுசா வாங்குன அந்த கண்டெய்னர்ஸ்லாம் கிளாஸ் ஜார்லாம் இருந்துச்சு. அத வந்து வாஷ் பண்ணி விட்டுருக்கிறேன். இத வாஷ் பண்ணி காய வச்சு, அதுக்கப்புறம் வந்து தேவையானத வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. எப்பவுமே எந்த பொருள் வாங்குனாலும் கிச்சனுக்கு வந்து அத வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எடுத்தோனே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண வேணாம். எப்பவுமே சின்ன பொருளா இருந்தா கூட அத வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் நெறைய கிராசரிஸு இப்ப மஞ்சள் தூள் அரைச்சது, அப்புறம் பெருங்காயத்தூள் அரைச்சது, இந்த மாரி நெறைய கிராசரிஸ வந்து நான் வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு தான் தட்டு போட்டு மூடி வச்சிருக்கிறேன். இது வாங்குறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். என்னடா இந்த சின்ன சின்ன பொருளுக்கு வந்து 2, 3 மந்த்ஸா நெனைக்காதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியா நம்ம நெனச்ச மாதிரி நம்மளோட பட்ஜெட் எப்ப தகுந்த மாரி இருக்குதோ, அப்ப வாங்குனா தான் அந்த பொருளுமே வந்து ஒரு திருப்தியா வந்து வாங்குவோம். கொஞ்சம் குவாலிட்டியாவும், கொஞ்சம் ரேட்டு கூடுதலாவும் இருக்கிறப்ப தான் அந்த பொருளுமே லாங் லைஃபா இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.